வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. போலீஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் காக்கி இளஞ்சிங்கங்களுக்கு வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தேர்வுக்காக முதல்ல என்ன பண்ணப்படும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் அடியை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லத்தி டெஸ்ட் பேட்ச். ஸோ லத்தி டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிறப்பான முறையில் எழுதியிருக்கோம். ஓகே, அதுக்கான சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. ஓகே, நோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஸோ இது வந்து புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி 42 இருக்கு. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்படின்றது மட்டும்தான் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறில்ல இருக்கு. ரெண்டே இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குறில்ல இருக்கிறது இந்த நோ அப்படின்றது இருக்கும். ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துன்பம். ஓகேவா, அப்போ நோ அப்படின்றத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஓர் எழுத்து ஒரு மொழிங்கும் போது இதை நொந்து போதல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால இதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகு அப்படின்றதுக்கு விலகு, ஐயம் தெளிவு, ஐயம்னா டவுட்டு, தெளிவு அப்படின்னா கிளாரிஃபை பண்றது, ஊக்கம்னா ஊக்கப்படுத்துறது, அதோட ஆப்போசிட் சோர்வு, உண்மை இதோட ஆப்போசிட் என்ன வரும், பொய்மை. அப்போ ஏக்கு நேரம் 4 1 2 3 ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கொங்கு பிளஸ் அலர், கொங்கலர். ஓகே, அப்ப பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொங்கு அலர் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும் போது நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து வந்து அப்படியே வராது, உயிரெழுத்து புணர்ந்து தான் வரும். ஓகே, அப்போ இந்த உயிரெழுத்து நடுவுல இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு, அப்ப இது ரெண்டுமே வராது. நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல பாருங்க லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க கொங்குலர் அப்படின்னு இருக்கு. கூவை வந்து நாம எப்படி சொல்லலாம், ஊ அப்படின்றது சொல்லலாம். அப்ப நமக்கு இது வராது. அப்போ இந்த ஆ அப்படின்றது என்ன ஆகும்னா கூ பிளஸ் ஆ நமக்கு வந்து என்னவா மாறி இருக்கு, கா அப்படின்றது புணர்ந்திருக்கு. ஓகே, அப்போ நமக்கு என்னதான் வரும், கொங்கலர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இங்க பாருங்க யாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யா ஆ சவுண்ட் வருது இல்லைங்களா, அப்போ பொய் பிளஸ் அகற்றும். ஓகே, அப்போ இது எப்படி இருக்குன்னா இதை வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், வருமொழின்னு சொல்லுவோம். ஸோ நிலைமொழி அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் பொருள் தரக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். அப்ப இங்க பாருங்க கற்றும் பொய் கற்றும் வராது, பொய் அகற்றும்னு இருக்கு. இப்ப இங்க பொய் அகற்றும் இதுவும் வந்து வராது. அப்ப எதுதான் நமக்கு சரியான விடை, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோச்சுட எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்னும் அடி இடம் பெற்றுள்ள நூல். ஸோ இது நம்ம கீவேர்டாவே வச்சிருப்போம். கோட்சுரா அப்படின்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னா சுரான்ற வேர்டு பார்த்தோம்னாவே அது என்ன நூல் தான் நம்ம வந்து சொல்லுவோம், நற்றிணை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ரோந்து பாதுகாப்பு, காப்பீடுனா என்ன, இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தத்தன்மை அப்படின்ற டாபிக்ல வரும். ஒத்தத்தன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 தொடர்புடையது. ஸோ ரோந்தோட முக்கிய நோக்கம் வந்து என்ன, இதோட நோக்கம் வந்து என்ன, ரோந்தோட நோக்கம் என்ன, மக்களை பாதுகாக்கிறது தான். அப்ப காப்பீடு இன்சூரன்ஸ் சொல்லுவோம். ஸோ காப்பீடோட முக்கிய நோக்கமும் நமக்கு வந்து என்னதான், பாதுகாப்பு. ஓகே, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒட்டாவா கனடா கான்ஃபரா. ஸோ அந்த கனடாவில் ஒட்டவா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைநகர். ஸோ கனடாவோட தலைநகர் என்னது, ஒட்டவா. அப்ப கான்ஃபரா அப்படின்றது எதோட தலைநகர், ஆஸ்திரேலியா. எதோட தலைநகர், ஆஸ்திரேலியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏயின் 25% என்பது பியின் 45% சமம் ஏனில் பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம் கேட்கிறாங்க. இப்ப ஏவின் 25%, ஏ 25/100 ஈக்குவல் டு பியின் 45% சமமா. பியோட எத்தனை சதவீதத்துக்கு சமம், 45க்கு சமம். அப்ப பாருங்க இதை அடிச்சா என்ன வரும், 1 இங்க 4. இதை அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும், 0 0 கேன்சல், 2 5. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பி என்பது ஏவில் எத்தனை சதவீதம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, பி வந்து பாத்தீங்கன்னா ஏவில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி வரணும், இங்க 1/4
அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே இந்த பக்கம் வரப்போகுது, வந்ததுன்னா எப்படி வரும், 5/2 மாறும், இன்ட்டு 100. ஓகே, ஈக்குவல் டு என்ன வரும், b/a. ஓகே, கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, b என்பது ஏவில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ இதுக்கு நாம் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், 1. இங்கே அடித்தோம்னா நமக்கு என்ன வரும், 25. ஓகே, மறுபடியும் இதை அடிக்கும்போது நமக்கு வந்து என்ன வரும், 1. இங்கே அடித்தோம்னா என்ன வரும், 12.5. அப்போது 12.5 இன்ட்டு 5 எவ்வளோன்றதை பார்க்கணும். 5 5 25க்கு 5, மீதி 2, I 2 10, 10ஓட 12 மீதி 1, 1 5 5, 5ஓட 1 கூட்டினா 6, 62.5%. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது அதன் பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேவையான பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, அதிகரிக்கிறது கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கேட்குறாங்க, எவ்வளவு குறைத்துக் கொள்ளணும் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறது வரும்போது என்ன ஃபார்முலா, r இன்ட்டு 100 பிளஸ் ஆர் இன்ட்டு 100, r டிவைடட் பை 100 பிளஸ் ஆர் இன்ட்டு 100. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளவு, 20 டிவைடட் பை 120 இன்ட்டு 100. ஓகே, ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல், 1. இங்கே எவ்வளோ வரும், 6. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், 100 6ஆல் வகுக்க போறேன். அப்போ பாருங்க, 100 6ஆல் வகுத்தோம் அப்படின்னா 16 வாட்டி நமக்கு எவ்வளவு, 96, மீதி 4. அப்போ 16 4/6. இதை அடிச்சோம்னா 2 3. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 16 2/3%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடித்தளம் கட்டடம் அரசியலமைப்பு என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அடித்தளம் அப்படின்றது பேஸ்மெண்ட் எங்கே வரும், கட்டடத்தோட பேஸ்மெண்ட். ஓகே, கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் வேணும். அப்போ அரசியலமைப்பு அப்படின்றது எதுக்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம், நாடு. ஓகே, நாட்டுக்கு தான் நம்ம வந்து அரசியலமைப்பு வச்சிருக்கோம். அரசாங்கத்துக்கும் கிடையாது, மாநிலத்துக்கும் கிடையாது, ஒரு நாட்டுக்கு தான் என்ன பண்ணுவோம், அரசியலமைப்பு வச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மேஜர் என்ற வார்த்தை லெப்டினைட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடையது. அதேபோல் படைப்பிரிவு தலைவர் என்கின்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதோட தொடர்புடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் தலைவர், சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிருந்தா என்பவர் 100 150 200 அதிகபட்ச மதிப்பெண்ணாக கொண்ட தேர்வுகள் முறையே 85 86 மற்றும் 84% பெற்றார். ஏனில் அவரின் மொத்த தேர்ச்சி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரி, 100ல் 85% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ எவ்வளோ வரும் நமக்கு, 85. ஓகே, அதுக்கடுத்தது என்ன பண்ணோம், 150ல் 86% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 150 இன்ட்டு 86 டிவைடட் பை 100, 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல், இங்கே அடித்தா 3, இங்கே 2, இதை அடித்தா 1, இங்கே அடித்தா 43. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3 9. இப்போ 4 எவ்வளவு, 12, 129. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 200ல் 84% எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ 200 இன்ட்டு 84 டிவைடட் பை 100, சைபர் சைபர் கேன்சல். அப்போது 2 இன்ட்டு 84 எவ்வளோ வரும், 8, 16, 168. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், 3ஓட மொத்த மார்க்கையும் கூட்டணும். இப்போ 3ஓட மொத்த மார்க்கையும் நம்ம கூட்டினா எவ்வளோ வரும், 100 ப்ளஸ் 150 ப்ளஸ் 200. இப்போ இந்த 3 மதிப்பையும் கூட்டணும், 85 ப்ளஸ் 129 ப்ளஸ் 168. ஓகே, அப்போது நமக்கு ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு இங்கே 250 ப்ளஸ் 200 450. ஓகே, இன்ட்டு 100. இப்போ இதை 3ஐயும் கூட்ட போகிறோம், 5 9ஐயும் கூட்டினா 14, 14ஓட 8 கூட்டினா 22க்கு 2, மீதி 2 10, 12 18க்கு 8, மீதி 1 2 3, 382 இன்ட்டு 100. அப்போ பாருங்க, ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல். ஓகே, இதை அடித்தோம்னா 5 போயிட்டால 2, இங்கே அடித்தா எனக்கு எவ்வளோ வரும், 9 அப்படின்றது கிடைக்கும். ஓகே, அப்போது இதை நாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 84.88%. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸின் மதிப்பு 20% 50 எனில் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு 20/100 ஈக்குவல் டு எவ்வளவு, 50. ஓகே, ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல். ஓகேவா, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 வந்து என்ன பண்ண போறேன், அந்தாண்ட கொண்டு போக போறேன். அப்போ 2x ஈக்குவல் டு
5 இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் 100 அப்படின்றது கிடைக்கும். இதை அடிச்சா 1, இங்க அடிச்சா எவ்வளவு வரும் 50. இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு வரும் 250. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. x இன் x percentage என்பது 25 ஏனில் x என்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோடைய எக்ஸ் பர்சன்டேஜ் தான். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க 25 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2500. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, இந்த 25க்கு ஸ்கொயர் எடுத்தா 5, 2 0 இருக்கனால 1. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 50. நெக்ஸ்ட் கொஸ்டின். விடியல் அந்தி பதவி ஏற்புனா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, விடியல் அப்படின்றது எப்போ வரும், அந்தி இருக்கும்போது தான் நமக்கு விடியல் வரும். அப்போ பதவி ஏற்புல நமக்கு என்ன இருக்கும், வாழ்த்துறை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தீவிரமான, ஸோ தீவிரமானதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, எதிர். ஓகே, தீவிரம்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. அப்போ மிதமான. புரட்சி அப்படின்னா என்னது, நம்ம ஏதோ ஒரு புரட்சி பண்ணுவோம், போராட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்போம், புரட்சி. இப்போ இதோட எதிர் நமக்கு என்ன வரும், அமைதி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சதவீதத்தை மாற்றுக. 2 லிட்டரில் 200 மில்லி லிட்டர் என்பது. அப்போ பாருங்க, இங்க லிட்டர் கொடுத்துருக்கான், இங்க மில்லி லிட்டர் கொடுத்துருக்கான். அப்போ லிட்டரை நாம என்ன பண்ணோம், மில்லி லிட்டரா சேஞ்ச் பண்ணோம். அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு வரும், 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர். அப்போ 2 லிட்டர் ஈக்குவல் டு 2000 மில்லி லிட்டர். அப்போ 2000 மேல 200 இன்ட்டு 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல், 2 2 கேன்சல். அப்போ ஆன்சர் எவ்வளவு 10%. நெக்ஸ்ட் கொஸ்டின். 400இல் 30% மதிப்பின் 25% என்ன. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கணும், 400ல் 30% எவ்வளோ அப்படின்றத. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், எவ்வளோ வரும் 120. இப்போ இந்த 120 25% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 1 0க்கு 1 0 கேன்சல். ஓகே, இங்கே அடித்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 6, இங்கே அடித்தோம்னா 5 1 5. அப்போ 6 5 எவ்வளவு 30. ஆப்ஷன் சி 30. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம் அப்படின்றத கேட்குறாங்க. இழப்பு எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. அதிகரிக்கிறதுனா பிளஸ்ல எடுத்துக்கணும், குறைகிறதுனா மைனஸ்ல எடுத்துக்கணும். அப்போ இது வந்து அதிகரிக்கப்படுகிறது, இது பிளஸ். இது வந்து என்னது குறைக்கப்படுகிறது, அப்போ இது வந்து என்னது மைனஸ். ஓகே, அப்போ இங்கே என்ன வரும் 10 மைனஸ் 10 மைனஸ் 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ இந்த 10க்கும் இந்த 10க்கும் கேன்சல், பிளஸுக்கும் மைனஸ்க்கும். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ ஆன்சர் -1. அப்போ 1% குறைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஃகு தண்டவாளங்கள். ஸோ எஃகு எதில் செய்கிறாங்க, அதாவது தண்டவாளம் வந்து எதில் செய்கிறாங்க, எஃகை பயன்படுத்தி செய்கிறாங்க. ஓகே, அப்போ அல்னிகோ வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேன் மெழுகுடன் தொடர்புடையது. அப்ப பாலோட தொடர்புடையது இது. இப்ப தேன் மெழுகு ரெண்டுமே எப்படி இருக்கும், வளவளப்பா இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும், வளவளப்பா இருக்கும். ஓகே, அப்போ பாலும் வளவளப்பா இருக்கு, வேற எது வளவளப்பா இருக்கும், தோல் தான் வளவளப்பா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாடாப்புழு டெனியாசிஸ் என்பதுடன் தொடர்புடையது எனில் பிளாஸ்மோடியம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேரியா. ஓகே, ஸோ பிளாஸ்மோடியம் எதோட தொடர்புடையது, மலேரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். வங்கி பணம். ஓகே, அப்போ வங்கியில நம்ம போய் என்ன எடுக்க முடியும், பணம் எடுக்கலாம், இல்லை பணம் போடலாம். ஓகேவா, இது எது வேணாலும் பண்ணலாம். போக்குவரத்து. அப்போ போக்குவரத்து மூலியமா நம்ம என்ன பண்ண முடியும், சரக்குகளை கொண்டு வரலாம், எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ சரக்குகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம். அப்போ 1 மணி ஈக்குவல் டு நமக்கு எத்தனை நிமிஷம், 60 நிமிடம். ஓகே, அப்போ என்ன வரும், 60ல் 2 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. 1 0க்கு 1 0 கேன்சல். இங்கே அடித்தோம்னா 1, இங்கே அடித்தோம்னா 3.
ஓகே, அப்போ என்ன வரும் 3 1/3%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆடி தள்ளுபடி விற்பனையில் ஒரு சட்டையின் விலை 90 50ஆக குறைகிறது எனில் குறைவின் சதவீதம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ குறையிறதோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ குறையுது நமக்கு? 90 50 அப்படிங்கும் போது எவ்வளோ குறையுது? 40 ரூபா குறையுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? 90 40 × 100. ஓகே, ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சாச்சு. இப்போ 400 / 9. 400 / 9. அப்போ இங்கே பாருங்க, 400 9 4 வாட்டி போட்டால் 36, மீதி 4 சைபர் 4 வாட்டி போட்டால் 36, மீதி 4. அப்போ எவ்வளோ வரும்? 44 9/44 9/4 அதாவது சாரி 44. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 44. ஓகே, அப்போ மீதி நமக்கு வந்து என்ன வரும்? மீதி எவ்வளோ இருக்கு? 4 கீழே 9. ஓகே, இப்போ 44 4/9%. ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இது வரையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழுக்கும் சைக்காலஜிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருக்கோம். ஓகே, இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த சம் இதில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதோட வழிமுறைகள் எப்படி இருக்குது, ஷார்ட்கட் எப்படி இருக்குன்றத பாருங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.